எவ்வளோ வீடு பார்த்தாலும் இப்போல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரியோ நம்ம பட்ஜெட்குள்ளே வர மாதிரியோ ஒரு வீடு கூட கிடைக்கலன்னு ஒன்றி வீடு வாங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டோட வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீட்டை பிடிச்சி போய் இந்த வீடு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வீடு 3.5 சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் 2 கார் நிறுத்திக்கிற மாதிரியான போர்டிகோ ஸ்பேஸ் கொடுத்து 16க்கு 20ன்னு பெரிய லிவிங் ஹாலோட இல்லத்தரசிங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி கிச்சன் கம் டைனிங்கை வசதியை ரெடி பண்ணி ஒரு பூஜை ரூம் 2 பெட்ரூமையுமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து அட்ராக்டிவான இன்டீரியர் கூட அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 2 BHK வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்குங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.6 சென்ட் 35 அடி அகலத்திலையும் 45 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1575 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கிரே, ப்ரௌன், எல்லோ, ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நீட்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதிலே டெக்ஸ்சர் டிசைன்ஸும் செஞ்சுருக்காங்க. அது போக ஸ்ட்ரைப் டிசைன், ஜாமெட்ரிக்கல் டிசைன், சின்ன சின்ன பார்டர் ஒர்க்கோட கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி ஃப்ரண்ட் டெலிவிஷனை யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட். நார்மல் யூசேஜுக்கு சின்ன ஒரு விக்கெட் கேட்டோ கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரு ஆனதும் 22.5க்கு 16 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமொழியில் வீட்டுக்கான போர்வெலையும் வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்லேயும் சன்சைட்லேயும் கலர்ஃபுல்லான நிறைய ஸ்பாட் லைட்டை கார்னரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட வால்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் லைட் சாண்டில் கலரில் பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து 2x4 வெர்டிஃபை டைல்ஸை சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானோம்னா இங்கே 20க்கு 16 பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்த்தன் சைட் வாலில் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் மல்டிமீடியா யூனிட்டை ரெடி பண்ணி அதோட 2 பக்கமே ஷோகேஸ் திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன ஸ்பாட்லைட்டோட கீழே செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட் கொடுத்து இந்த டிவியை ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலோட வால்ஸுக்கு லைட் சாண்டில் கலர்லையும் டார்க் கலர்லையும் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் பாம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் நிறைய ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுபோக லிவிங் ஹாலுக்கு வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவும் ஒரு நார்மல் UPVC விண்டோவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது லிவிங் ஹால்லேயே ஒன் சைட் கார்னரில் நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா ரூமோட டோர் டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா ரூமோட அளவு 4க்கு 4. இங்கே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இதோட மொத்த அளவு 10க்கு 16. வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சன் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில். கிச்சனோட கவுண்டர் டாப்பை ஷேப்பில் அமைச்சு அங்கே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டும் கவுண்டர் டாப் கீழே கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஆயில் புல்லோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடல் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. கார்னரில் சிங்கை SSTயில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நார்த்தன் சைட் வால்லையும் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய ஷெல்ஃப் கொடுத்து கபோர்டு யூனிட் செஞ்சு வச்சுருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக இங்கே 2 UPVC விண்டோவை மாட்டியிருக்காங்க. 2 லெவல்லையும் RCC லேப்டாப் ஃபுல்லாமே எல் டைப்பில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்து லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவில் இருக்க சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி சின்னதாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து டைனிங் ஏரியாவோட அன்சைட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷினும் மாட்டி வச்சுருக்காங்க. இது வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சார்லூரில் கொடுத்து டோரையும் ரெடிமேட் ப்ளஸ் டைப் போட்டு டோராக மாட்டியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானது 10க்கு 16 இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே 2 UPVC விண்டோவும் மாட்டி வச்சுருக்காங்க. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால்ட்ரோப் கபோர்ட் 2 லெவலில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் ஸ்டடி டேபிள் ஏரியான்னு நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து கிராண்டான இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.5க்கு 8. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லோக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ், அப்புறம் கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க.
அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கான டோரையும் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் வுட்டன் டோராக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவும் 10x16 தான். இந்த பெட்ரூமோட வால்ஸ்க்கு லைட் எல்லோ கலர்லையும் லைட் சாண்டல் கலர்லையும் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஒன் சைட் வாலில் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட வால் ரூஃப் கபோர்டு லைனர் லெவலில் RCC லேப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x10. இங்கேயும் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பை ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் மாட்டி வச்சுருக்காங்க. லிவிங் ஹாலிலிருந்து வீட்டுக்கு வெளியே வந்ததும் போர்ட்டிக்கோட ஒன் சைட் கார்னரில் இந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அதுக்கான டோரையும் வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு 4x6 இந்தியன் கிளாஸ் டைப். அவுட்டர் பாத்ரூமுக்கு வெளியிலேயே ஸ்டார்கேஸ்க்கு கீழே UPSக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டெரஸுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே டெரக்கோட்டா பெயிண்ட் அடித்து ஹேண்டல்ஸை MSTயில் மாட்டியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து துணி காயப்போறதுக்கான ஆங்கிளையும் மாட்டி வச்சுருக்காங்க. அதுபோக 2 சின்டெக்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி லொக்கேஷன் அமைச்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோடு சேர்த்து 69 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.